ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க விசிட்டிங் கார்டிலலாம் இப்போலாம் வந்துட்டு கியூஆர் கோடு வந்து அட்டாச் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதை அவங்க எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோ ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது, அதனால் வீடியோ கவனமாக பாருங்கள், முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கியூஆர் கோடு நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம 2 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண போகிறோம். அதில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஃப்ளையர்ஸ் அப்படி இல்லைனா விசிட்டிங் கார்டு மாடலை நம்ம ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம எம்எஸ் வேர்டு டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம ஆடின் அப்படிங்கிற ஒரு வெப் ப்ளகின் ஒன்று நமக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நம்ம கியூஆர் கோடு நம்ம ஜெனரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை காப்பி பண்ணி ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிப்போம். இது வந்து முழுக்க ஃப்ரீ தான், பேமெண்ட்டோ எதுவும் நம்ம பே பண்ண தேவையில்லை. முதல்ல நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ண பிறகு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற விசிட்டிங் கார்டு மாடல் அப்படி இல்லைனா ஃப்ளையர்ஸ் நீங்கள் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம தமிழ் மீடியம் சேனல் டிவியோட சேனலோட ஒரு மாடல் ஃப்ளையர் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இதில் எனக்கு எந்த இடத்துல வேணும்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கியூஆர் கோடு இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு பாட்டம் கார்னரில் எனக்கு கியூஆர் கோடு ப்ளேஸ் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஃபோட்டோஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணி நம்மளோட ஃப்ளையர் மாடல் அப்படி இல்லைனா விசிட்டிங் கார்டு மாடலை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ண வேணாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மினிமைஸ் பண்ணிடுங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு எம்எஸ் வேர்டு டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிப்போம். டெஸ்க்டாப்பில் போய்ட்டு நான் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு ரைட் கிளிக் கொடுத்து எம்எஸ் வேர்டு டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எம்எஸ் வேர்டு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் எம்எஸ் வேர்டு சாஃப்ட்வேர் வந்துட்டு நீங்கள் ரொம்ப பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு 2007 தான் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஓல்டர் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த நான் சொல்லக்கூடிய அந்த ப்ளகின் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2019க்கு மேலே இருக்கணும். ஸோ 2019க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வெர்ஷன் தான் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு தான் உங்களுக்கு இந்த ஆடின்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஆடின் அப்படின்றது பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கியூஆர் கோடு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஒரு blank டாக்குமெண்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. எம்எஸ் வேர்டில் பேஜ் செட்டப் வேணும்னா நீங்கள் லேஅவுட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு சைஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு A4 ஷீட் வேணுனாலும் A4 ஷீட் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை A3 நிறைய சைஸ் உங்களுக்கு இருக்குது. இல்லை எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து A4 அப்படின்றது பாருங்கள், அந்த A4 சைஸ் தான் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ A4 சைஸுக்கு நம்ம பேஜ் செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே மேலே ஹோம் அப்படின்றது பாரு, அந்த ஹோம் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஆடின் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நமக்கு ஆடின் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆடின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் வரும். இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு QR அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய QR ஜெனரேட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ளகின் மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இதில் எல்லாமே ஒர்க் ஆகும்னு உங்களால் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து முன்னாடி அந்த QR ஆஃபீஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அது வந்து எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. கியூஆர் கோடு ஜெனரேட் ஆகுது, ஆனால் அதை நம்ம கியூஆர் கோட் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம அதை போய் நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நான் எதிர்பார்த்த வெப்சைட்டோட லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸி கியூஆர் கோடுன்னு இருக்கு பாருங்கள், அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஈஸி கியூஆர் கோடுன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்கோடு வேணுனாலும் பார்கோடு நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இல்லை கிரெடிட்னு இருக்குது, அது வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கியூஆர் கோடு தான் வேணுங்கிறதுனால நான் கியூஆர் கோடு அப்படிங்கிற அந்த டிஃபால்ட் ஆப்ஷனே செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கும். அதில் டைப் பண்ணுற மாதிரி அல்லது பேஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த வெப்சைட்டோட நீங்கள் பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலோட லிங்க் ஒன்று, வெப்சைட் லிங்க் ஒன்று, யூடியூப் லிங்க் ஒன்று வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் போய்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சேனல் லிங்க்னு இருக்கு பாருங்கள். இந்த லிங்க்கு, இந்த யூடியூப் வீடியோவோட இந்த லிங்க் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம வேர்டில் போய்ட்டு இந்த கியூஆர் கோடு டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல போய்ட்டு நான் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதில் போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம பேஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கியூஆர் கோடு வந்துட்டு உங்களுக்கு ஜெனரேட் ஆகிருக்கும். ஸோ இதோட சைஸ் வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சைஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்செர்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் இந்த இன்செர்ட் இமேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இந்த நீங்கள் ரெடி பண்ண அந்த blank டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு அந்த கியூஆர் கோடு வந்து ஜெனரேட் ஆகிருக்கு, உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த கியூஆர் கோடு எம்டியாக அந்த வேர்டு டாக்குமெண்ட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம ஒரு ஃப்ளையர் ஒன்று, நம்ம சேனலோட ஃப்ளையர் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் நம்ம பேஸ்ட் பண்ணணுங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கியூஆர் கோடு மேலே ஜஸ்ட்டு நீங்கள் கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு காப்பி கொடுத்துருங்க. அந்த காப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எம்எஸ் வேர்டை வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணிடுங்க. எம்எஸ் வேர்டு டாக்குமெண்ட்டை மினிமைஸ் பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம வந்து ஃபோட்டோஷாப் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு ஃப்ளையர் ஒன்று, அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ளையர் ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிம்பிளாக மேலே பார்த்தீங்கன்னா இங்கே டூல் பார் ஆப்ஷனில் மேலே ஃபைலுக்கு பக்கத்தில் எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அந்த எடிட்டுக்கு போங்க. போய்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷார்ட்கட் வந்துட்டு Ctrl+V, நீங்கள் Ctrl+Vயும் ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த எடிட்டில் போய்ட்டு பேஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த பேஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த கியூஆர் கோடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட எம்எஸ் வேர்டில் நம்ம ஜெனரேட் பண்ண அந்த கியூஆர் கோடு வந்து உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட சைஸ் வந்துட்டு நீங்கள் குறைச்சி எந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு இது வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இந்த கியூஆர் கோடை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த கியூஆர் கோடு வந்துட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ண உடனே நீங்கள் ஏதாவது ஒரு இந்த டூல் பாரில் ஏதாவது ஒரு டூல் பாரை டச் பண்ணிவிட்டு அப்ளை கேட்கும். உடனே அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்த பிறகு இந்த ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனுக்கு போய்ட்டு எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த எக்ஸ்போர்ட் ஆஸை கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இங்கே சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இதில் போய்ட்டு மறக்காமல் நீங்கள் டிஃபால்ட்டாக JPEG அப்படின்னு இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த JPEG அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு PNG ஃபார்மேட் வேணுனாலும் ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் PNG ஃபார்மேட் கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு இமேஜ் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணுங்கிறதுனால ஸோ JPEG அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். குவாலிட்டி வந்து 100% வச்சுக்கிறேன். வித் அண்ட் ஹைட்டில் நான் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை. ஸோ கீழே வந்துட்டு கன்வெர்ட் டு RGBன்னு இருக்குது, அதையும் நான் எந்த ஒரு சேஞ்சு பண்ணலை. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆல் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கொடுங்க. இந்த எக்ஸ்போர்ட் ஆல் கொடுத்த உடனே உங்களுக்கு உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்க்டாப் கொடுத்துட்டு டிஃபால்ட் நேம் வந்துட்டு ஃபைல் நேம் வந்துட்டு பிஸ்னஸ் கார்டுன்னு இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்து என்ன பண்ணுறேன், சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்த முடிச்சுட்டு நம்ம ஃபோட்டோஷாப் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். எம்எஸ் வேர்டு டாக்குமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிருக்கிற அந்த அவுட்புட் வந்துருக்கிற அந்த ஃப்ளையரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம சேனலுக்கான அந்த கியூஆர் கோடு வந்துட்டு நம்ம அழகாக அந்த ஃப்ளையரில் வந்து செட் ஆகிடுச்சு.
ஸோ இதை நீங்கள் மொபைலில் வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 100% ஒர்க் ஆகும். ஸோ இது நீங்கள் விசிட்டிங் கார்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ளையர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கீங்க. அந்த ஃப்ளையர்லேயே நீங்கள் இதை QR கோடை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதிலும் நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஏதாவது ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸ் சம்மந்தமான லெட்டர் பேட் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த லெட்டர் பேட்லேயும் நீங்கள் இதை எடிட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது முழுக்க ஃப்ரீ தான். இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எதுவும் பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஓல்டர் எம்எஸ் வேர்டு ஆஃபீஸ் எம்எஸ் வேர்டில் வந்து இது ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் அட்லீஸ்ட்டு 2019 அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த எம்எஸ் வேர்டு ஆஃபீஸில் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ரொம்ப புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.